அஷ்டாவக்ர கீதையின் அடுத்த உண்மைகளை பார்க்கலாம். ஸ்லோகம் 9. நீ எதையும் செய்யவில்லை, எதுவும் முன்னால் நடக்கவில்லை, எல்லாம் இயற்கையாக நடக்கிறது. நாம் நினைக்கிறோம், நான் தான் செய்கிறேன், நான் தான் முடிவெடுக்கிறேன். ஆனால் கவனித்துப் பாருங்கள், உடல் தானாக செயல்படுகிறது, மனம் தானாக யோசிக்கிறது, உணர்வுகள் தானாக எழுகிறது. இதில் நான் என்று சொல்லப்படுவது எது? நீ எதையும் செய்யவில்லை, நடப்பது இயற்கையாக நடக்கிறது, நீ அதை அறிந்து கொண்டிருப்பவன் மட்டும். ஸ்லோகம் 10. நீ எப்போதும் அமைதியானவன், மனம்தான் அலைபாய்கிறது. உனக்கு அமைதி வேண்டும் என்று நீ தேடுகிறாய், ஆனால் உண்மையில் நீ அமைதியே. மனம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு எண்ணம் மற்றொரு எண்ணம், முடிவில்லாத ஓட்டம், அதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால் அமைதி எங்கும் போகவில்லை, மனம் மட்டும் சஞ்சலமாகிறது. ஸ்லோகம் 11. நீ எதையும் அடைய வேண்டியவன் இல்லை, நீ ஏற்கனவே முழுமையானவன். நாம் வாழ்க்கையை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை அடைய வேண்டும், அதை பெற வேண்டும், அப்போதுதான் நான் முழுமையடைவேன் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நீ ஏற்கனவே முழுமையானவன். உனக்கு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, எதுவும் குறையவில்லை, நீ முழுமைதான். ஸ்லோகம் 12. உன் உண்மையான இயல்பு சுதந்திரம், அதை மனம் மறைக்கிறது. நீ சுதந்திரம் தேடுகிறாய், ஆனால் நீயே சுதந்திரம். மனம்தான் பயம் உருவாக்குகிறது, பற்றை உருவாக்குகிறது, பந்தத்தை உருவாக்குகிறது. அதை நீ உண்மையென நம்புகிறாய். மனம் அமைதியாக இருந்தால் உன் இயல்பு வெளிப்படும். அது சுதந்திரம், அது ஆனந்தம். இந்த 4 ஸ்லோகங்களும் சொல்லும் உண்மை: நீ செய்பவன் அல்ல, நீ அமைதியே, நீ முழுமை, நீ சுதந்திரம். எதையும் அடைய வேண்டியதில்லை, எதையும் மாற்ற வேண்டியதில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். அதுவே ஞானம். நன்றி.